ஒரு சின்ன அறிவான கேள்வி கேட்கிறேன். கேளுங்க. நீ சொன்னாலும் சரி, கூட்டத்துல யாராவது சொன்னாலும் சரி, இந்த ஜெயிக்கிறதுக்கு எனக்கு விளக்கம் வேணும். இப்ப ஒரு ஊர்ல தேர்தல் நடக்குது, பஞ்சாயத்து தேர்தலா இல்ல எந்த தேர்தல் நடக்குது? தேர்தல் ஆக மொத்தம் பஞ்சாயத்து தேர்தல் வச்சுக்கிறோம். சரிங்க. கிட்டத்தட்ட 10 வருஷமா ஒரே ஆளு ஜெயிச்சுக்கிட்டே இருப்பார், வேற யாரும் வர மாட்டாங்க. சரிங்க. அப்படி ஜெயிக்கிறவங்கள என்னன்னு சொல்லுவோம்? ஜெயிக்கிறவங்கள ஆஹா நல்லா ஜெயிச்சிட்டாரியா பெரிய ஆளியா. அப்படி இல்ல, 10 வருஷம் ஒரே ஆளா வந்துகிட்டு இருந்தா யாருமே இல்லப்பா அவர் அண்ண போஸ்டா வந்துகிட்டு இருக்காரு, அண்ண போஸ்டா வர்றாரு சொல்லுவோமா? அந்த அண்ண போஸ்ட்ங்கிற வார்த்தை தமிழா, இங்கிலீஷா, இந்தியா, இதுக்கு என்ன அர்த்தம்? அண்ண போஸ்ட்ங்கிறது தமிழ் கிடையாது. ஒண்ணு நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. அதுக்கு என்ன மொழி, அதுக்கு என்ன விளக்கம்? நீ சொன்னாலும் சரி, கூட்டத்துல யாராவது சொன்னாலும் சரி, அந்த ஜெயிக்கிறத பத்தி அப்புறம் பேச. அந்த படிச்ச போது பெரிய படிச்சாலு பெரிய ஆளு மிருதங்காரு டிகிரி வாங்கினவே மோள அடிச்சுக்கிட்டு இருக்கேன். டங்கு டக்குடி உட்காந்து யோசனை பண்ணி சொல்லு. இப்ப நீ ஜெயிக்கிறியா நான் ஜெயிக்கிறதா அப்படிங்கறத அப்புறம் பார்க்கலாம். கண்டிப்பா என்ன நீ ஜெயிச்சு போறோம்ட்ட நான் செய்யற புறம் செஞ்சு விடுவியா? கண்டிப்பா செய்வேன். நான் செய்வேன். நீங்க என்ன செய்யணும் நான் செய்வேன். செய்வியா? நான் உன்னை செய்வேன். நானும் உங்களை செய்வேன். அப்புறம் என்ன கழுத முடிஞ்சு